யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். அதை பல்வேறு பகுதிகளாக போதிப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதன்படி முதல் பகுதியாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். அதன் பிறகு ஜெபத்திலே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் போதித்தேன். இப்பொழுது மூன்றாவது பகுதியாக சென்ற வாரம் முதல் பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஜெபத்தை எப்படி செய்கிறது, பதிலை பெற்றுக் கொள்ளுகிற விதத்திலே நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி வருகிறேன். சென்ற வாரத்தில் இதை ஆரம்பித்தோம். சென்ற வாரத்திலே இந்த வசனத்தை வாசித்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்து அதில் ஒரு காரியத்தை வலியுறுத்தினேன். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், கேட்டுக்கொள்ளும் போதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 100 தடவை கேட்டால் 100 தடவை பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்கிறது நம்மை பொறுத்துதான் இருக்கிறது. வெற்றிகரமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோமா ஜெபத்துக்கு பதிலை, அல்லது பெறாமல் விட்டு விடுகிறோமா? நம்முடைய ஜெபங்கள் வீண் போகிறதா அல்லது வெற்றிகரமாக காரியங்களை அது நடப்பிக்கிறதா என்பது நம்மை பொறுத்து இருக்கிறது என்பதை நான் எடுத்து காண்பித்தேன். அதற்கு ஒரு மாபெரும் ஆதாரம் என்னவென்றால் இந்த வசனம், 7ஆம் வசனம். அதிலே முக்கிய கருத்து என்ன? ஜெபத்தை பற்றி இயேசு சொல்றார், உண்மைதான். என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். என்ன கேட்டாலும் அது செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்க முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்க வேண்டும். எந்த ஒரு வசனத்திலேயாவது, வேத பகுதியிலாவது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு பதமோ திரும்ப திரும்ப வருமானால் அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதுதான் அங்க குறிப்பே, அதுதான் அங்க சத்தியமே. அவை யோவான் 15:7 இருக்கிற சத்தியம் என்ன? நீங்கள் என்கிற வார்த்தை தான் ரொம்ப அதிகமா வருது. அப்ப ஜெபத்துல கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதுல யார் ரொம்ப முக்கியமான ஆள்? கேட்டுக்கொள்கிறது எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது யார் ரொம்ப முக்கியமா செயல்பட வேண்டும், சரியா செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் சரியாக செயல்பட வேண்டும். என்றால் நீங்கள் என்கிற வார்த்தை திரும்ப 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 வருகிறது. தமிழ்ல 4 தடவை வருகிறது. நீங்கள், உங்கள், நீங்கள், உங்கள் என்று சொல்லி இப்படி 4 தடவை வருகிறது நம்மை பற்றி. ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5 முறை வருகிறது. இவ்வளவு சின்ன வசனத்துல 4 முறை 5 முறை நீங்கள், உங்கள், நீங்கள், உங்கள் திரும்ப திரும்ப வருகிறதுனாலே திட்டவட்டமா ஒரு காரியம் விளங்குகிறது. நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் நமக்கு செய்யப்பட முடியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெபம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஜெபம் ஒரு கடினமான ஒரு காரியம் கிடையாது. நாம் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் அதை சரியாக செய்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். நாம் சரியான காரியங்களை நாம் முன்வைத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சில பிரின்சிபிள்ஸ் ஹேவ் டு பி ஃபாலோட். சில கோட்பாடுகளை நாம் அங்கீகரித்து அதன்படி செயல்பட வேண்டும். ஜெபம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜெபத்தில் சில காரியங்கள் சரியா இருக்க வேண்டும். பருப்பு சாம்பார் செய்யறாங்கன்னா அதுல பருப்பை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, எல்லாம் போட்டு கரெக்டா என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டாதான் பருப்பு சாம்பார் வரும். இல்லைன்னா பருப்பு வேற என்னமோ அது வரும். பருப்புல பாயாசம் கூட வந்துடும். பருப்புங்கிறதுனால வெறும் சாம்பார் தான் வரும்னு அர்த்தம் இல்ல. பருப்பு போட்டோன்னா சாம்பார் தான் வந்துடும் அர்த்தம் கிடையாது. பருப்புல என்ன போடுறோம், போட வேண்டிய இன்கிரீடியன்ஸ் போட்டாதான் நடக்க வேண்டியது நடக்கும். அது போல ஜெபத்திலே என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்க வேண்டும் என்கிறத இப்ப முக்கியமாக கவனிக்க போகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் பற்றி பேச போகிறேன். இந்த விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 100% ஜெபத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், கேட்கிறதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுல என்ன இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட ஜெபத்திலே என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் போதிக்கிறேன். கேட்டுக்கொள்கிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சா இன்னைக்கு எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப சீரியஸா. நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்றது இல்லைன்னா கேட்டுக்கொள்ளுகிற எல்லாம் கிடைக்குமாங்கிறது அவங்களுக்கு சந்தேகம். கேட்டுக்கொள்ளுகிற எல்லாம் கிடைக்கும் என்கிறதை யாரும் அவர்களுக்கு சொன்னது கிடையாது. அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஜெப வாழ்க்கை கிடையாது. ஜெபத்தில் ஒரு பெரிய வாஞ்சையோ ஆசையோ ஒரு பெரிய தாகமோ கிடையாது. ஏனென்றால் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதித்தது கிடையாது.
ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு கவனமாய் கேட்போம். ஏனென்றால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் சொன்னா எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அது அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் நமக்கு முன்னால வைக்குது. நாம் எப்படி இருக்க போகிறோம், என்னவா இருக்க போகிறோம், எவ்வளவு சாதிக்க போகிறோம், எவ்வளவு நம்மால் முடியும் என்பதை குறித்து ஒரு எல்லையை போடல. கேட்டுக்கொள்கிறது எதுவோ, எல்லாரும் சொல்லுவோம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. நான் கேட்டுக்கொள்வது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னா ஜெபம் எனக்கு எல்லா வேலையை விட மிகப்பெரிய வேலையாகி விடுகிறது. ஏனென்றால் அப்புறம் கேட்காம இருந்தா நான் முட்டாளாகி விடுவேன். கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் எனக்கு செய்யப்படும் சொல்லும் போது நான் ஜெபத்தை என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேலையாக ஆக்கி கொண்டு அதன் மூலமாக என்னுடைய சூழ்நிலையில மாற்றி, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றி, என்னுடைய சவால்களை சந்தித்து இந்த வாழ்க்கையில நான் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நான் ஜெபிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? சரி, சிலர் சொல்றாங்க, ஐயா என்ன இது, நான் நினைச்சேன் ஜெபத்தை பற்றி என்ன சொல்ல போறீங்க, எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம், ஜெபம் எல்லாருக்கும் தான் தெரியும், சின்ன வயசுல இருந்தா நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், இதெல்லாம் என்ன பெரிய போதனைக்கு என்ன இருக்குது, யாருமே ஜெபத்தை பற்றி எடுத்துக்கிட்டு இத்தனை வாரம் போட்டுக்கிட்டு அதை போதிச்சதை நான் பார்த்தது இல்ல, எல்லாருக்குமே தானே ஜெபம் பண்ண தெரியும், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நல்லவர், அதை கேட்டுறாரு, நம்ம ஜெபம் பண்ண உடனே கேட்டு நான் செய்திடுறாரு அப்படின்னு சொல்லி ஜெபத்துல என்ன இருக்குது பெரிய கத்துக்கிறதுக்கு, எல்லாருமே ஜெபத்துல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சேங்கிற விதத்துலதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் காண்பிக்கிறேன் அப்படி அல்ல என்று. அநேகர் பண்ணுகிற ஜெபம் எல்லாம் ஜெபமே கிடையாது என்பதெல்லாம் காண்பிக்கிறேன். அதனாலதான் பதில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏனென்றால் அது ஜெபமே இல்ல, ஜெபத்துக்கு தானே பதில் கிடைக்கும். ஹலோ, அவங்க பண்ணது ஜெபமே இல்ல, ஆனா பதில் கிடைக்காதனால ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்லைன்றாங்க. நான் சொல்றேன் அவங்க பண்ணது ஜெபமே கிடையாது, ஜெபம் பண்ணா பதில் கிடைக்கும். ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது, அதைத்தான் இங்க போதிக்கிறோம். சொல்றாங்க, என்னையா ரொம்ப டெக்னிக்கலா இதை எடுத்து இவ்வளவு சயின்டிபிக்கா நீங்க எடுத்து இப்படி போதிக்கிறீங்க, இது வேத சத்தியத்தை எடுத்து ரொம்ப சயின்டிபிக்கா இது 1 இது 2 இது 3 இப்படி சொல்லிட்டா எப்படி ரொம்ப டெக்னிக்கல் ஆக்கிடுறீங்க. அது ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் போது ரொம்ப டெக்னிக்கல் மாதிரி தான் தெரியும். முதல்ல கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கிளட்ச் எங்க இருக்குது, பிரேக் எங்க இருக்குது, ஆக்சலரேட்டர் எங்க இருக்குதுன்னு ஒரு தடவை ஓட்டும் போது கீழே பார்த்து பார்த்து தான் காலை வைப்பேன். கால் வேற எட்டாது. நான் கத்துக்கிட்டது 12-13 வயசுல, கத்துக்கொள்ள கூடாத வயசுல கத்துக்கிட்டது. கால் எட்டாது. கால் எட்டணும்னு சொல்லி பார்த்தா தலானி போட்டு உட்கார்ந்தாதான் மேல எட்டுது. இப்படி பல பிரச்சனைகள். அப்புறம் இங்க கீழே காலை வைக்கணும்னா கரெக்டா வைக்கணும். பிரேக்ல வைக்கிறதுக்கு பதிலா அக்சலரேட்டர்ல வச்சுட்டா போச்சு, நிக்கிறதுக்கு பதிலா இன்னும் வேகமா ஓடி போய் இடிக்கும். ஆகவே அப்புறம் கியர் ஒண்ணு இருந்தது பாருங்க, அந்த காலத்துல ஒரு பழைய கார் வைத்திருந்தோம், நீளமா இருக்கும் அந்த கியர், இங்க இருக்கும், அதை அப்படி தேடி கீடி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஆரம்பத்துல ரொம்ப நான் டெக்னிக்கலா தான் போக வேண்டியது இருந்து, கியர் மாத்தணும் சொன்னோன்னு உடனே கியரை தேடணும் எங்க இருக்குதுன்னு, அதை பிடிச்சு அது இப்படி அப்படி ஆடிட்டு இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல அங்கேயும் இங்கேயும் அதை பிடிச்சு போட்டு மாட்டி எல்லாம் பண்ணணும். கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா கியரை தேடுற பழக்கம் போயிடுச்சு, கிளட்ச் எங்கன்னு தேடுற பழக்கம் போயிடுச்சு, அக்சலரேட்டர் எங்கன்னு தேடுற பழக்கம் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா என் கை அப்படி போச்சுன்னா கரெக்டா கியர் எங்க இருக்குதோ அங்க போய் விழும். ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுது. என்னுடைய தன்மையில ஒன்றாகி விடுகிறது. ஓட்டுறதை யாரும் மறக்க முடியாது. கொஞ்ச நாள் காரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே முடியாது. ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுது. கியர் எங்க இருக்குதுன்னு பழகி போகுது. கண்ணை மூடிட்டு கரெக்டா கையை கொண்டு போறோம், அங்கதான் கரெக்டா கைய வைக்கிறோம். அப்படியே தேட வேண்டியது இல்ல, பக்கத்துல எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு. ஆனா முதல்ல எடுக்கும்போது அப்படிதான் இருந்தது. கியர் எங்கன்னா போட்டு ஒரு அலசி தான் அதை தேடிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கரெக்டா அதை செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா போக 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 அது என்னுடைய இயல்பான சுபாவத்திலேயே அது ஒன்றாக மாறி விடுகிறது. அப்புறம் நான் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கிறது இல்ல, அப்படியே ஃப்ளோ பண்ணுகிறேன், அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன், அப்புறம் நல்லா வந்துருது. அது போலதான் ஜெபமும். ரொம்ப டெக்னிக்கல் மாதிரி தெரியலாம், சில காரியங்களை டெக்னிக்கலா கத்துக்கணும், இல்லன்னா ரோட்ல யார் மேலே ஏத்திடுவோம். இருக்கீங்களா? என்னங்க ரொம்ப டெக்னிக்கலா இருக்குங்கன்னு சொல்லக்கூடாது. அது அப்படிதான், கார் ஓட்டுறதுன்னா அது ஒரு டெக்னிக் தான். அது நீங்க நல்லா இருக்கணும்னா ரோட்ல போறவங்க உயிரோட இருக்கணும் என்றால் அதை டெக்னிக்கோட கத்துக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் தான் நல்லது. ஏன்னா இது டெக்னிக்கா இருக்குதுன்னு சொல்லி இத விட்டுறக்கூடாது. இது ஒன்னும் பெரிய ஒரு பெரிய காரியம் இல்ல, இதுல என்ன பெரிய கத்துக்கிறது இருக்கு இல்ல, கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கிறது.
ஆகவே அருமையானவர்களே, இப்ப டெக்னிக்கல் மாதிரி தெரியலாம். ஆனா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்ப நான் சொல்ல போகிற காரியம், நிறைய காரியங்கள் சொல்ல போறேன். 1 2 3 நாள் ஒரு வாரம் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து இதெல்லாம் நான் கரெக்டா செய்யணுமா? கார் ஓட்டும் போது அப்படிதான் தெரியுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணுமா, இவ்வளவு நான் மனப்பாடம் பண்ணணுமா, இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு இருக்குது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு மனப்பாடம் ஆயிடுது உள்ள. நாம் ஓட்டும் போது அவ்வளவும் தானாக அவ்வளவு காரியத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதை டெக்னிக்கலா நினைப்பது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே கத்துக்கும் போது சரியா கத்துக்கிறது அவசியம். அதுதான் செய்கிறோம். இப்ப ஜெபத்தை நாம் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல குறிப்பா நாம் கவனிக்க வேண்டும், ஜெபம்னு சொன்னா எல்லாம் ஒரே ஜெபம் நினைச்ச கூடாது. ஜெபத்துல பல விதங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் the prayer of praise and worship, அதாவது துதி ஸ்தோத்திரம் என்னும் ஜெபம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நாம் கர்த்தருக்கு முன்பாக வந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் ஆராதித்து அதை கூட ஜெபம் என்று அழைக்கலாம்? அதுவும் ஒரு ஜெபம் தான் இல்லையா? நாம் பெருசா ஒண்ணு விண்ணப்பம் கேட்கல கர்த்தர்ட்ட, அதை செய்யும் ஆண்டவர் இதை செய்யும் தாங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லல. ஆனால் கர்த்தரத்துல வந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அவரிடத்துல பாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அதுவும் ஒரு ஜெப நேரமாக தான் இருக்குது. அதுவும் ஒரு ஜெபம் போலதான். இன்னொன்று அர்ப்பணிக்கிற ஜெபம், prayer of consecration and dedication சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது என்ன? கெத்செமனே தோட்டத்துல இயேசு சொன்னார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும். அர்ப்பணிக்கிற ஜெபம். அநேக நேரத்துல நமக்கு சில நேரத்துல தெளிவா தேவனுடைய சித்தம் விளங்காம இருக்கு. சில காரியத்தை குறித்து தெளிவா தேவனுடைய சித்தத்தை சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அநேக நேரத்தில் என்ன பண்ணுகிறோம்? அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர்ட்ட. கர்த்தாவே, இந்த காரியத்தில் உம்முடைய சித்தம் ஆவதாக, எனக்கு நீர் உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தை நடப்பியும் இந்த காரியத்தில் சொல்லி அர்ப்பணிக்கிறோம். அது வேற விதமான ஜெபம். அதுக்கும் விண்ணப்ப ஜெபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. விண்ணப்ப ஜெபம்னா என்ன? சரியா என்ன வேணும்னு நமக்கு தெரியும். வேத வசனத்தின் சத்தியத்திலிருந்து எடுத்து கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் என்ன கேட்கலாம், என்ன பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடையது என்னன்னு வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன தர்றாரோ அதை தான் கேட்கிறோம் இல்லையா? அதுதான் விண்ணப்ப ஜெபம். அதுதான் ரொம்ப பாப்புலர் ஜெபம், கேட்டு பெற்றுக்கொள்கிற ஜெபம், விண்ணப்ப ஜெபம். அப்ப விண்ணப்ப ஜெபத்துக்கும் இந்த மற்ற ஜெபங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு ஜெபத்துல நம்ம வெறும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒன்னும் பெருசா விண்ணப்பம் ஒன்னும் செய்யல, கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்னொரு ஜெபத்துல கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சித்தமாக கடவுள் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சில நேரத்துல. அதுவும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப நமக்கு இதுதான் எனக்கு குறிப்பிட்டு இதுதான் வேணும் என்று சொல்லுகிறது அல்ல, ஏன்னா நமக்கே சரியா தெரியல. ஆகவே கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் இந்த நேரத்தில் ஆக கடவுள் என்று சொல்லி சொல்லுகிறோம். அதுக்கு எல்லாத்திலையும் உம்முடைய சித்தம் ஆக கடவுள்னு சொல்லக்கூடாது. நீங்க வியாதிப்பட்டு சோகம் இல்லாம படுத்து கிடக்குறீங்கன்னு வைங்க, யாராவது வந்து கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுள்னு என்ன அர்த்தம்? இவர் போறதுன்னா போட்டு, இருக்கிறதுனா இருக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய சித்தம். எப்படி இருக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட ஆள்கிட்ட என்னை ஜபத்துக்கு கூட்டு போறதை விட எங்கேயாவது நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து கூட்டு போறது நல்லது. ஏனென்று சொன்னால் அவர்கள் காப்பாற்றுவார்கள். டாக்டர்கிட்ட போன உடனே கடவுளுடைய சித்தம் ஆகட்டும் சொல்றது இல்ல. அவருக்கு தெரிந்தால் நல்லா ஆகணும், கொண்டு போ ரூம் உள்ள எமர்ஜென்சி ரூம் கொண்டு போ, ஊசியை ஏத்து, எல்லாம் என்னென்ன ஏத்தணுமோ அவ்வளவு ஏத்து, வாயில மூக்குல எல்லாத்தையும் போட்டு நுழைச்சு ஆளை சாக விடக்கூடாதுன்னு சொல்லி வேலையில இறங்குறாங்க. அவங்க எவ்வளவு தேவலாம் பாருங்க. நீங்க சர்ச்சை கொண்டு போனீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் சொல்றத பார்த்தாலே வம்பா இருக்குது. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜெபம் பண்றோம்ங்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் சர்ச்சை கொண்டு போனோன்னு வியாதியா இருக்கிறால கர்த்தரத்துல அர்ப்பணிச்சிருவாங்க. கர்த்தாவே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு போய் கூட்டு போவோம், ஆண்டவரே போவோம், போட்டவர் போதும், இங்க இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பாருங்க. எல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. ஜெபம்னா எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆகவே அர்ப்பணிக்க வேண்டிய நேரத்தில் அர்ப்பணிக்கணும். சில காரியங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கிறது உண்மைதான். அது என்னன்னு பார்த்து அர்ப்பணிக்கணும். வியாதியா இருக்கிற மனுஷனை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னா பரலோகம் கூட்டு போயிட ஆண்டவரேன்னு அர்த்தம். அது சரியான ஜெபம் இல்ல. வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு வேதவசனம் சொல்லுகிறது, அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று எழுதி இருக்கிறது. இப்படி வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வியாதியை நீக்குகிற போக்குகிற தேவன் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது எல்லா வியாதியஸ்தரையும் சொஸ்தமாக்கினார். யாருக்கும் வியாதி கொடுத்தாருன்னு சொல்லல. யாரையும் அவர் தேவனத்தில் அர்ப்பணிக்கல. வியாதியால போன்னு சொன்னார். வியாதிய ஜுரத்தை கூட போ என்று சொல்லி அதட்டினார். ஒழிய கடவுளத்தில் அர்ப்பணிக்கவில்லை. ஆகவே அருமையானவர்களே, பார்த்து ஜெபிக்க வேண்டும். எந்த ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி
இன்னொரு ஜெபம் இருக்குது, பிரேயர் ஆஃப் பைண்டிங் அண்ட் லூசிங். அதாவது கட்டுகிறது கட்டவிழ்ப்பது என்கிற ஜெபம் இருக்குது. அது இன்னொரு விதமான ஜெபம், அதெல்லாம் பின்னால பார்ப்போம். விதவிதமான ஜெபங்கள் இருக்குது, அதான் சொல்ல வர்றேன் நான். இன்னொரு ஜெபம் இருக்கு, பிரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட். அதாவது இன்னொருவரோடு மனம் ஒத்து போய் அக்ரி பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கிறது. பிறகு கார்ப்பரேட் பிரேயர், அதாவது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபையாராய் கூடி வந்து நாம் ஜெபிக்கலாம், அது இன்னொரு ஜெபம். பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற ஜெபம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்மை எழுப்பி நம்மை தூண்டி நமக்குள்ள அந்த ஜெபத்தை உண்டு பண்ணி அப்படி ஜெபிக்கிறோம் பாருங்க, அது பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன். இதெல்லாம் பின்னால பார்ப்போம். ஆனால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது, இதை கிளாரிஃபை பண்ணதான் நான் இதை சொன்னேன். ஏனென்று சொன்னால் எல்லா ஜெபத்தையும் ஒட்டுமொத்தமா போட்டு ஒரு குழுக்கள் மாதிரி பண்ணிடக்கூடாது. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது வந்து பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், which is the most popular prayer. விண்ணப்ப ஜெபம் என்று எல்லாரும் எப்போதும் ஏறெடுக்கிற ஒரு விதமான ஜெபம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் விண்ணப்ப ஜெபம். விண்ணப்ப ஜெபம்னா என்ன? கர்த்தரிடத்துல பெட்டிஷன் போடுறோம், ஆண்டவரே எனக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்கிறோம், கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஜெபம் இந்த விண்ணப்ப ஜெபம். இந்த விண்ணப்ப ஜெபத்தை குறித்து தான் இதை பேச போறோம் இன்றைக்கு. இந்த விண்ணப்ப ஜெபத்தை குறித்து தான் நாம் சொல்லுகிறது எல்லாம். இந்த பிரேயருக்கு ஜெபத்துக்கு பதிலை பெறுவது எப்படி என்று சொல்லும் போது விண்ணப்ப ஜெபத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஜெபங்கள் எல்லாம் எப்படின்னா, ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு வித்தியாசமான சட்ட திட்டங்கள் அதுக்கு இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் எப்படி வித்தியாசமான ரூல்ஸ் இருக்குதோ அது போல ஒவ்வொரு விதமான ஜெபத்தையும் ஒவ்வொரு விதமா செய்ய வேண்டும். எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்ய வேண்டும். விண்ணப்ப ஜெபத்துல வந்து நாள் முழுக்க நான் வந்து அழுதுட்டு போக முடியாது. ஏன்னா விண்ணப்ப ஜெபம்னா என்ன? நான் ஏதோ ஒன்றை கேட்க வேண்டும், வாயை திறந்து கேட்க வேண்டும் இல்லையா? அப்ப எதை எப்படி செய்ய வேணுமோ அப்படி செய்ய வேணும். ஒவ்வொரு கேம் பல விதமான விளையாட்டுகள் இருக்கிறது போல பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் அதன் ரூல் படிதான் செய்ய வேண்டும். இப்ப கிரிக்கெட்னு இருக்குது, கிரிக்கெட் ரூல் படிதான் விளையாட வேண்டும். கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஃபுட்பால விளையாட முடியாது, ஏனென்றால் அது ஒத்து வராது. ஃபுட்பால தூக்கிட்டு ஒருத்தர் போல் பண்ண வந்து அப்படி இருக்கும், இன்னொரு ஆள் அங்க பேட்டை வச்சுட்டு இருந்தான், அது சரிப்படாது. அந்த ரூல்ஸும் பொருந்தாது. அங்க கோல் இல்ல ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வந்து முற்றிலும் வேறுபட்டது அது. அப்ப கிரிக்கெட்டை எந்த ரூல் படி விளையாடணுமோ அந்த ரூல் படி தான் விளையாடணும். ஃபுட்பால எந்த ரூல் படி விளையாடணுமோ அது படி தான் விளையாடணும். ஹாக்கி என்ன ரூலோ அதுக்கு அந்தந்த ரூல். அதுபோல இந்த பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், விண்ணப்ப ஜெபம் என்கிறதற்கு இதற்கு சில ரூல்கள் இருக்கிறது, இதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. இது எப்படித்தான் செய்ய வேண்டும் இருக்குது, இப்படி செஞ்சாதான் இது ஏற்றுக்கொள்ளப்படும், இப்படி செய்தால்தான் இது வேலை செய்யும் சரியா, இப்படி செய்தால்தான் இது வெற்றிகரமா இருக்க வேண்டும் என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நான் போதிக்க போகிறேன். அதைப்படி போனால் கண்டிப்பாக நிச்சயமாக 100% பலன் தரக்கூடிய ஜெபத்தை நாம் செய்ய முடியும். அதுல முதலாவது காரியம் ரெடியா? 100% பதிலை பெறக்கூடிய ஜெபத்தை எப்படி செய்வதற்கு முதலாவது காரியம் என்ன? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு மறு உத்தரவு அருள விரும்புகிறார் என்பதை நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். Be convinced that God wants to answer your prayer. தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார் என்பதை முதல்ல அதை பற்றிய ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அளிக்க விரும்புகிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு மறு உத்தரவு கொடுக்க விரும்புகிறார். இதுல சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆணித்தரமாக இதை நம்புவது, எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆழமான எண்ணம் உள்ளத்திலே உண்டாக முடியும்? ஒன்று, ஜெபம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஜெபம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை ஏன் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, நானா ஜெபத்தை கண்டுபிடிச்சு நானா ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வர்றேன், ஆண்டவரே நான் அப்படி கேட்கிறேன், நீர் எனக்கு தாருன்னு சொல்லி அப்படி செய்தால் பெரிய கஷ்டமாய் விடுகிறது ஜெபம். அவர் கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு தெரியாது. ஏன்னா ஜெபம் அவருக்கு வழங்குமா? ஏன்னா அவருக்கும் ஜெபத்துக்கு சம்பந்தம் இல்லாத போல ஆயிடுது. நான் கண்டுபிடிக்கவில்லை ஜெபத்தை,
ஜெபத்தை அவர் ஏற்படுத்தினார். ஜெபம் என்கிறது தேவன் மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியம். தேவன் மனுஷன் தேவனிடத்தில் வரும்படியாக, ஐக்கியம் கொள்ளும்படியாக, தன்னுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக, ஐக்கியம் கொள்ளும்படியாக, என்னவெல்லாம் தேவையோ அவையெல்லாம் கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியாக, அவனுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக, அவனுடைய சூழ்நிலைகள் மாறும்படியாக, இப்படி தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக, தேவனுடைய பலன் மனுஷனுடைய வாழ்க்கையில விளங்கும்படியாக அதற்கு ஒரு வழி வேணும். அதற்கு ஒரு வழியாக தான் ஜெபத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இது. இதுதான் முதலாவது ஒரு காரியம். தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஒழுங்கா இது இருக்கிறபடினாலே தேவன் ஜெபத்தை கனம் பண்ணுகிறார். நான் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறார். ஏன்னா ஜெபம் பண்ணுன்னு சொன்னதே யாரு? அவர்தான். இது நானா கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு இருக்கலாம். அவர் ஏன் கேட்பார்ன்ற நிச்சயம் எனக்கு இருக்குதுன்னா, ஜெபம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் சொல்றாரு நீ ஜெபி என்று. இன்னும் கேட்டா அவர் கட்டளை இடுகிறார், என்னை கேள் கேளு கேள்வி எத்தனை தடவை வேத வசனத்தில் வருகிறது. எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும், ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஜெபம் என்கிறது இயேசு அங்கீகரிக்கிறார். பாருங்க, இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர். கடவுள் மாம்சத்தில் இங்க இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் ஜெபத்தை பற்றி? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, ஜெபம்னு ஒண்ணு இருக்கு, பண்ணுங்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், விண்ணப்ப ஜெபம், அது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அவர் சொல்றாரு, கண்டிப்பா கர்த்தர் கேட்பார் ஜெபத்தை. யார் சொல்றது? இயேசு இந்த பூலோகத்தில் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். தெய்வத்துவத்தின் 2வது நபர், தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டு அவர் சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இங்க சொல்லுகிறாரு, எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அவரிடத்துல ஒரு எள்ளளவு சந்தேகம் இல்லை, கடவுள் ஜெபத்தை கேட்கிறார் சொல்லி. மனுஷனாய் வந்த தேவன் அவர் சொல்றாரு, கேளுங்கள் பெற்றுக்கொள்வோம் விசுவாசிங்க. ஏன் விசுவாசிக்கணும்? ஏனென்றால் ஜெபம்னு ஒண்ணு இருக்குது, அது கேட்கும் போது நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபம்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். பெற்றுக்கொள்வோமா மாட்டோமா என்று நினைத்தீர்கள் என்றால் ஜெபம்னா என்னன்னு விளங்கவில்லை என்று அர்த்தம். ஜெபம்னு ஒண்ணு இருக்குது, ஜெபியுங்கள், கேளுங்கள், கேட்டவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஏனென்றால் நிச்சயமா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறாரு, அதுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகளை கேட்டுக்கொள்ள அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இயேசுடைய எண்ணத்தில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை பாருங்க, உண்டாகுமா உண்டாகாதா என்று. சரி, எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே சொல்றீங்கயா, பழைய ஏற்பாடு எப்படின்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் கட்டளை இடுகிறார். God is commanding here. என்னை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாதது உனக்கு எட்டாவதான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் கூப்பிடலாம் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில உனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனையில் இருக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு. ஏனென்றால் அப்பொழுது, எப்ப? அப்பொழுது கூப்பிடுன்னு சொல்றாரு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன். கூப்பிடு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லல. கர்த்தர் வந்து அரசியல்வாதி இல்ல. பார்க்கலாம், ஒருவேளை இப்படி இருக்கலாம். யாரா ஒரு ஆள் ஒழுங்கா பதில் சொல்றாங்களா பாருங்க. ஒருத்தர் நீ கேள்வி கேட்டு அந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சு. கடைசியில சொல்லு, அங்க டிவி ஸ்டேஷன்ல இருக்க ஆள்கிட்ட சொல்லுது, இவர் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப ஒன்னும் சொல்லாம இருக்கிறது தான் அரசியல்வாதியினுடைய
எக்ஸ்பர்டைஸ். அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க ஒண்ணு கேட்க, அவங்க ஒண்ணு சொல்ல, கடைசியில கேட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல வா. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இவங்களெல்லாம் யாரையும் நம்பி நான் இல்ல, நான் கர்த்தரிடத்துல டைரக்டா செல்லுகிறேன். அவர் பெரியவர், இவங்க எல்லார காட்டிலும் பெரியவர். இவங்களெல்லாம் வைக்கிறவர் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான், ஏற்படுத்துகிறவர் தான், மாற்றுறவரும் அவர் தான். இருக்கீங்களா? நல்லாதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி இவர்களை நம்பி இல்லை. இவர்களை சொன்னா பார்க்கலாம் பாங்க, ஏதோ என்னத்தையாவது ஒரு பதில சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல வா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இது யார் சொல்றதுங்க? ஒரு தேசத்தின் பிரதமர் அல்ல, ஒரு மந்திரி அல்ல, அல்லது ஒரு பெரிய ஜனாதிபதி அல்ல. இவர்களை காட்டிலும் இவர்களெல்லாம் ஏற்படுத்துகிறவர், உட்கார வைக்கிறவர், இறக்குகிறவர் அவர் சொல்றாரு. தேவாதி தேவர், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. எப்பேற்பட்ட ஒரு உரிமை எனக்கு தந்திருக்கிறாரு பாருங்க. அப்ப நான் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வளர்க்கறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஜெபத்தை நான் எடுத்த உடனே கடகடன் மண்டிட்டு ஓடு கத்திட்டா ஜெபம் கிடையாது. அது நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஜெபம்னா வர வேண்டியது, கத்த வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது, தாங்க ஏதோ பெரிய ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க வேண்டியது. முதல்ல சில காரியங்களை உள்ளத்துல வைக்க வேண்டும், சில நிச்சயங்கள் உள்ளத்துல உண்டாகும். அதுல முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு மறு உத்தரவு கொடுக்க விரும்புகிறார். நான் விரும்புறேன்றது இல்லைங்க, அவர் விரும்புகிறார். நான் எப்பவும் தான் விரும்புறேன், அவர் என் ஜெபத்தை கேட்கணும்னு விரும்புறேன், மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புறேன். அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அவர் விரும்புகிறாரான்றதுதான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அதை புரிந்து கொள்ளல நானு. ஆகவே ஜெபம் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாக அவர் வாஞ்சையா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார். அவரே தான் எனக்கு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. அப்ப எனக்கு ஜெபத்தில் அதிக நம்பி இருக்கணும். அப்ப எனக்கு ஜெபத்தில் அதிக நம்பிக்கை இருக்க வேணும். மனுஷன் மேல இருக்க நம்பிக்கையை காட்டலும் ஜெபத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்க வேணும். ஜெபிக்கும் போது நான் கர்த்தரை நம்புகிறேன். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க? நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். அநேக தங்களுடைய வாழ்க்கையில அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எட்டி பிடித்ததும் கிடையாது, பிடிக்க போறதும் கிடையாது நிறைய பேர். ஏன் என்று சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடு என்ற காரியமே விளங்கல அவங்களுக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்வார் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் உள்ளத்துல உண்டாகவில்லை. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிக்கிற தேவன் என்கிற ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உள்ளத்துல உண்டாகவில்லை. ஆகவேதான் அவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்ப்பதில்லை. வாழ்க்கை அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ அதே நிலையில தான் இருக்குது. சிலருக்கு இன்னும் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க? கர்த்தரை நம்புனங்க, என்ன பிரயோஜனங்க? நான் கர்த்தரை நம்பிதான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பிரதர். நான் கோயிலுக்கு போற பிரதர், ஜெபம் பண்றேன் பிரதர், உபவாச கூட்டத்துக்கு போன பிரதர், இந்த ஜெப கூட்டத்துக்கு போன பிரதர், அந்த மீட்டிங் போன பிரதர், இதுக்கு போன பிரதர், அதுக்கு போன பிரதர், என்ன பண்ணு சொல்லுங்க பிரதர். நான் என்ன பண்றது? எல்லாம் தான் பண்றேன், ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. சரியான விதத்தில் ஜெபிக்கிறாயா? ஜெபத்தை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? ஜெபம் உங்களுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இடத்தை வைக்கிறது? ஜெபத்தை குறித்து எப்பேற்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது? நான் ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், எனக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் சொல்லி இருக்கிறார். எட்டாவதும் புரியாதமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், என்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் ஜெபம் கேட்கப்படுகிறது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ஜெபத்தை கேட்கிறார். இயேசு தான் சொல்றாரு பாருங்க, லாசருடைய கல்லறையிட்ட நின்று சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். என்ன நிச்சயம் பாருங்க, அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். ஒரு தடவை கூட நீ கேட்காம இல்ல. 1000 பிரசங்கியார்கள் சொல்லலாம் இன்னைக்கு. சில நேரம் கர்த்தர் கேட்பார், சில நேரம் கேட்க மாட்டார். கிடையாது. இயேசு சொன்னார், எப்ப ஜெபித்தாலும் எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்கிறார், அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறார் என்கிற நிச்சயம் இயேசுவுக்குள் இருந்தது. மனிதன் எனக்கு ஒரு உதாரணம், எனக்கு முன்னுதாரணம் ஒரு மனுஷன் இருப்பார் என்றால் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாகிய இயேசு, அவர் மட்டும்தான். எந்த பிரசங்கியாரும் இல்ல. இருக்கீங்களா? அவரை மாதிரி ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தா, அவரை மாதிரி விசுவாசித்தா அந்த பிரசங்கியாரை நான் முன்னுதாரணமா ஏற்றுக்கொள்ள தயார்.
சும்மா சில நேரத்தில் கேட்பார், சில நேரத்தில் கேட்டாலும் கேட்பார், இல்லை என்றாலும் இல்லை. நாம் எப்படியும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் அவர் கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்ன, நமக்கு மோட்சம் இருக்கிறது. அங்க போய் நம்ம கடைசியா கேட்டுக்கலாம், ஏன் கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாளா கேட்கல ஆண்டவரே, நான் அங்க வந்து கேட்டுக்கிறோம் பாத்துக்கிறேன். பரலோகம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிற இடம் இல்ல, அங்க இதெல்லாம் நடக்காது. அங்க போன உடனே வெளிச்சம் வந்துடும். அடடா, ஓ இதான் சத்தியமா, என் ஜபத்தை எப்பவும் கேட்கறது எவனா இவரு, எனக்கு தெரியாம போச்சே. கேளுன்னு சொல்லி இருக்கிறார், கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் சொல்லி இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் தான் சொல்றாரு. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் சொல்லி இருக்காரு. இதெல்லாம் வாசித்தியாப்பான்னு கேட்பாரு அங்க போனா. இருக்கீங்களா? ஆகவே அருமையானவர்களே, இவைகளை எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். எனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். ஜெபம் வந்து உங்களை அப்படியே உயர்த்தும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரிடத்தில் நம்முடைய தேவைகளை கொண்டு செல்லும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய லெவலே உயர்ந்து செல்லுகிறது. அவங்களையும் நம்பிட்டு இருந்தா லெவல் அப்படி கீழே தான் போயிட்டே இருக்கும். யாரையும் நம்பிட்டு இல்லை, யாரை நம்பிட்டு இருந்த கர்த்தரை நம்ப வேண்டும். திருப்போம் யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை. எவ்வளவு இது பாருங்க, அவர் சொல்றாரு போறதுக்கு முன்னால, இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்க ஒண்ணும் கேட்கல, கேளுங்கள். ஏன் அவ்வளவு வலியுறுத்துறாரு? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். கேட்டால் அதுல கேட்கறதுல ஒரு 90% பெற்றுக் கொள்வீர்கள், அதனால கேளுங்கள் சொன்னாரா? கிடையாது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நம்முடைய சந்தோஷம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அவர் சொல்ற கேளுங்க. அன்னைக்கு அநேக பேருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னு சொன்னா ஜெபத்துல கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் அளிக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் இல்லை. கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வோம். ஒரு சந்தேகம் இல்ல இயேசுடைய உள்ளத்துல. ஏன் கேட்க சொல்றாருன்றது இதனாலதான். ஏன் கேட்க சொல்றாருன்னா கண்டிப்பா கிடைக்கும். கேட்டால் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமா அது நடக்கும். அதனால கேளுங்கள். இதுவரைக்கும் கேட்டதில்லை, இனிமே கேளுங்கள். என்னிடத்துல ஒண்ணு கேட்க வேணாம், பிதாவினத்துல கேளுங்கள். என் நாமத்தினால பிதாவினத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ, கேட்டுக்கொள்வது எதுவோ 23ஆம் வசனம், அது உங்களுக்கு தருவார். பிதா வந்து இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டுக்கொண்டாலும் தருவாராம். அதனால சொல்றாரு, கேட்காம விட்டுறாதீங்க, கேளுங்கள். நான் நினைக்கிறேன் அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு தரித்திரத்திலே போய் சேர போறாங்க. அங்க போன பிறகுதான் அவங்களுக்கு விளங்க போகிறது, ஐயோ கேட்காம விட்டுட்டோமே. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, சும்மா அதையும் இதையும் கேட்டு ஆண்டவர் என்ன நினைப்பார் பிரதர்? ஒரு பேராசை பிடிச்சவன் நினைக்க மாட்டாரா? அசிங்கமா இல்லையா இது? இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் முந்தி ஒரு கதை சொல்லுவோம் பாருங்க. ஒரு இந்தியாவில ஏழை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா ஒரு ஆளு. கஷ்டப்பட்டு இருந்தவனே ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் இங்கிலாந்து தேசத்துக்காரர் சொன்னாரா, வாப்பா எங்க ஊருக்கு, அந்த காலத்துல எங்க ஊருக்கு வா, அங்க உனக்கு வேலை வாங்கி தர்றேன், பொழைச்சிட்டு போன்னு சொல்லி அவனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வர வச்சா, அவங்க அம்மா தனக்குள்ள எல்லாத்தையும் வித்து ஒரு கப்பல்ல போறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களாம். கப்பல் பயணம் ஒரு மாசம் பூரா போகணும். கப்பல்ல ஏறி இந்த அம்மா முறுக்கு இருக்கு செஞ்சு அவனுக்கு கொடுத்து அமைச்சிருக்கு பாருங்க. ஏறி காத்துட்டு எல்லாம் காலை மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் போய் நல்ல ஒரு பெரிய டேபிள்ல 20-30 வகையான சாப்பாடுகள் வச்சிருக்காங்களாம். எல்லாம் போட்டு அள்ளி போட்டுக்கிறாங்களாம், சாப்பிட்டுக்கிறாங்களாம், எல்லாம் பண்ணிக்கிறாங்களாம். இவன் அப்படியே போய் எட்டி பார்த்தானோ, ஓஹோ இது பெரிய பணக்காரங்க சாப்பிடுற இடம் போல இருக்கு, நமக்கு இது என்னத்துக்கு, நம்ம போய் எங்க நின்றுட்டு இருந்தா அசிங்கமா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம லெவலுக்கு நம்ம இருந்துக்கோன்ட்டு போய் பேசாம முறுக்கு எரிக்கையும் சாப்பிட்டு ஒரு மாசம் பூரா இழைச்சி வெறும் முறுக்க சாப்பிட்டா என்ன இருக்கு பாருங்க. முறுக்கையும் அதையும் பலகாரத்தை சாப்பிட்டு ஒரு மாசம் பொறுத்து போய் அங்க இறங்கின உடனே அங்க கூப்பிட்டவர் பார்த்து அசந்துட்டாராம். என்னப்பா ஆளே ஓடா தேஞ்சு வந்திருக்கிறியே என்னன்னாராம். ஐயா உங்களுக்கு தெரியாது, எங்க அம்மா எங்களுக்கு உள்ள எல்லாத்தையும் வித்து டிக்கெட்டை வாங்கி கொடுத்தாங்க, வெறும் டிக்கெட்டுக்கு தான் காசு இருந்ததுயா, அதனால நான் வெறும் டிக்கெட்டு தான் வாங்க முடிஞ்சது, இந்த பணக்கார சாப்பாடுலாம் சாப்பிட முடியல, ஏதோ எனக்கு இருந்ததை ஒரு 4 பருக்கி அங்கங்க சாப்பிட்டுட்டு வந்தேன், வந்து சேர்ந்துட்டு அது போதும், இனிமே பொழைச்சிக்குவேன் நானா. அப்ப சொன்னாரு, டிக்கெட் எங்க எடுனாராம். டிக்கெட் எடுத்து காமிச்சானா, பின்னால எழுதி இருக்குதான்,
இந்த டிக்கெட்ல உங்களுடைய சாப்பாடும் அடங்கி இருக்கிறது. எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா தான் தட்டு. சாப்பாடு இதுலதான் இருக்குது. அப்ப சாப்பாடு இதுலதான் இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்க. சில ஆண்டவரே எனக்கு உதவும். சில நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அங்க போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. இந்த டிக்கெட்ல இதெல்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது. 3 வேளையும் போய் சாப்பிடலாம். இன்னும் பசிச்சாலும் கேட்டா ஏதாவது கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்ல இந்த வழிக்கு வேண்டிய எல்லா சாப்பாட்டும் அடங்கி இருக்கிறதுங்கிற உண்மையை அறியாமல் இருக்கிறாங்க. அறியாதனால வாழ்நாள் முழுக்க அவங்க என்ன பண்றது, வெறும் இந்த முறுக்கையும் அதையும் இதையும் முட்டாயையும் சாப்பிட்டு ஏதோ போய் சேர்ந்தோம்னு போய் சேருவாங்க. நல்ல மெல்லிசா இல்ல, ஓடா தேஞ்சு போய் சேருவாங்க. சேர்ந்த உடனே கத்த சொல்ல, என்னப்பா இப்படி தேஞ்சு போய் வந்திருக்க, என் பிள்ளையாச்சே, என்னுடைய மகன் இப்படி இருக்கலாமா, இப்படி தேஞ்சு வாடி போய் இருக்கிறியா அப்படின்னா, கர்த்தாவே இந்த உலகத்தில் துன்பங்கள் அநேகம், உம்முடைய சிலுவையா நான் சுமந்துட்டு இருந்தேன், உம்முடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டிருந்தேன், தெரியாதா உமக்கு நான் எவ்வளவு நல்ல கிறிஸ்தவன், எப்பேற்பட்ட சிலுவை எனக்கு கொடுத்திருந்தேன், நான் இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க சுமந்து என் தரித்திரத்தையே நான் சுமந்துகிட்டு இருந்தேன், ஆனால் உமக்கு நான் விசுவாசமா இருந்தேன், தரித்திரமா இருந்தாலும் நான் விசுவாசமா இருந்தேன், உமக்கு எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து விட வேண்டும் என்று வாழ்ந்தேன். அது சொல்லாரு, அப்பா உன்னை யார் தரித்திரமா இருக்க சொன்னது, அதுக்கு தானே நான் தரித்திரானே, நீ தரித்திரா இருக்க கூடாது, நான் ஐஸ்வர்யம் உள்ளவா இருந்தும் நான் இந்த பூமிக்கு வந்து உன்னமித்தமாக தரித்திராகி உன்னை ஐஸ்வர்யமான ஆக்கும்படியாக நான் தரித்திரானே, வாசிக்கலையா நீ? அப்படிங்களா? எங்க சர்ச்சில் அந்த வசனத்தையே சொல்லலீங்களே. அப்படி சொல்ற ஆளுங்க, சரி பரவாயில்ல போ, கண்ணீரை தொடச்சு ஒரு மூலம் போக்காரு அப்படின்னு ஆண்டவர். இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஆகவே அருமையானவர்களே, இயேசு சொல்றாரு, கேளுங்கள், இதுவரைக்கும் என் நாமத்துல கேட்டதில்லை, இப்ப கேட்கறது ஒரு பெரிய வேலையை ஆக்கி கொள்ளுங்கள். என்ன கேளுங்கள், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்கள், தேவனுடைய நாம மகிமைக்காக கேளுங்கள், தேவனுடைய பிள்ளை நான் என்கிறது உள்ளத்துல வைத்து அதன்படி கேளுங்கள், என்னுடைய தகப்பன் நான் கேட்கிறதெல்லாம் கொடுப்பார் என்று கேளுங்கள், அவருடைய நோக்கத்துக்காக கேளுங்கள், அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக கேளுங்கள், நீங்கள் அவரால் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும், அதற்காக கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமானதா இருக்க வேண்டும், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அதற்காக கேளுங்கள். இருக்கீங்களா? நீ சொன்ன இல்லையா, 100 வீடு எது இருக்குங்க அப்படிங்கிறார் ஒருத்தர். என்னது 100 தனியாங்கிறீங்க, 100 வீடு எதற்கு? பைபிள்ல சொல்லிருங்க, இயேசுநாதர் சொன்னாரு, சுவிசேஷ நிமித்தமா வீட்டையாவது நிலத்தையாவது எதையாவது கொடுக்கிறோம், 100 தனியா கொடுப்பீங்க. எதுக்கு 100 நிலம், எதுக்கு 100 வீடு? நான் போன ஒரு ஆங்கில சர்வீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, எல்லாருக்கும் 100 வீடு இருந்ததுன்னு வைங்க, எல்லாருக்கும் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அதான் பிரச்சனை, வீடு இல்ல, கூட்டம் நடத்த முடியல, அது முடியல, தங்க இடம் இல்லைன்றாங்க. எல்லாருக்கும் 100 வீடு இருந்தது, உங்களுக்கு எல்லாம் ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடோ 2 வீடோ கொடுத்தீங்க, மீதி ஒரு 80-85 வீடு இருக்குது. என்ன ஒருத்தர் வர்றாரு, கூட்டம் நடத்த ஒரு இடம் வேணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 85 சாவி தூக்கிட்டு ஒன்று எடுத்துருந்தாங்க, புடிங்க, எந்த இடத்துல வேணும் உங்களுக்கு, அங்க ஒரு இடம் இருக்கு, எங்க பில்டிங் இருக்குது, போய் நீங்க நடத்தி, நீ எழுதி ஒண்ணு கொடுக்க வேணாம், கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இருந்தா கொடுப்பீங்களா? நீங்க கூட்டம் நடத்தீங்க, மீதி பேருக்கு கர்த்தர் உதவி செய்வாராங்க. அதுக்குதான் கேளுங்கிறாரு. இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் கேட்காத ஜாதியா இருந்து எல்லாம் காரியம் கெட்டு போகுது. அதனாலதான் நான் வேற விதமா பிரசங்கிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். கேட்கிற ஜாதியை உருவாக்கணும். கேளுங்கள், இதுவரை என் நாமத்தில் நீங்கள் ஒன்றையும் கேட்டதில்லை, எதையும் கேட்கவே இல்லையேங்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் கேட்கல, என் நாமத்துல பெருசா கேட்டு ஒன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நான் கல்வாரி சிலுவையில மரித்ததுனால, உங்களுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்ததுனால, உங்களை விளையாடப்பட்ட ரத்தத்தில் கழுதுனதுனால, தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுறதுனால, இனிமேல் நீங்கள் தூரமா இல்ல, கிட்ட வந்துட்டீங்க, கேளுங்கள். இன்னொரு இடத்துல சொல்றார், பிதா தாமே உங்களை நேசிக்கிறார், கேளுங்கள். நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டேன், அதுதான் மீட்பு. இப்பொழுது கேளுங்கள். ஏன் கேளுங்கள்? நீங்கள் உயர வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என்னுடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும்,
அப்படிப்பட்ட ஒரு ஜாதி இந்த பூமியில உருவாக வேண்டும். கேளுங்கள். கேட்கிற ஜாதியா இருக்கீங்களா? எத்தனை பேரும் கேட்கிற ஜாதி? கேளுங்கள். கேட்காதனாலதான் இல்ல. ஏன் வீடு இல்ல? கேட்காதனால இல்ல. ஏன் வேலை இல்ல? கேட்காதனால இல்ல. ஏன் காசு இல்ல? கேட்காதனால இல்ல. ஏன் கொஞ்சமா இருக்குது? கேட்காதனால இல்ல. ஏன் பத்த மாட்டேங்குது? கேட்கல. இருக்கீங்களா? கேளுங்கள். கேட்டா என்ன நடக்கும்? கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது தருவார். தர்றது பிரச்சனையே கிடையாதுங்கிறார். பிதா தர்றவர் நிச்சயமா செய்வார் என்று சொல்கிறார். சரி, இரண்டாவது, அதாவது எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்முடைய ஜபத்துக்கு மறு உத்தரவு தர விரும்புகிறார் என்கிறது குறித்த நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகணும். அதுதான் ஜபத்துக்கு முதல் படி, வெற்றிகரமான ஜபத்துக்கு. நான் நம்பணும், நான் கேட்டா நிச்சயமா கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயம் என்ற உள்ளத்திலே உருவாக வேணும். அது எப்படி உண்டாகும்? ஒண்ணு, கர்த்தர் ஜபத்தை ஏற்படுத்தினவர், அவர் தானே கேட்க சொன்னார், அதனாலதான் நான் கேட்கிறேன். இரண்டாவது காரியம், ஜபத்தை ஏன் கர்த்தர் உருவாக்கினார்? ஏன் உருவாக்கினார்னா, அவருடைய சித்தத்தையும் அவருடைய பலத்தையும் என்னுடைய சூழ்நிலைகளிலே அவர் வெளிப்படுத்தும்படியாக, பரலோக சித்தமும் பரலோகத்தின் பலனும் என்னுடைய சூழ்நிலையில் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக ஜபம் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. தேவன் என் வாழ்க்கையில வேலை செய்ய விரும்புகிறார், எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவருடைய எபிலிட்டியை எனக்காக ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். எனக்காக தம்முடைய பரலோக பலத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். எனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். எனக்கு வாசல்களை திறக்க விரும்புகிறார். எனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். என்னை உயர்த்த விரும்புகிறார். என் வாழ்க்கையில சூழ்நிலை எதிர வருகிறது. இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றும் ஃபேவரபிள் கிடையாதுங்க. போற இடமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப வரவேற்று தட்டி கொடுத்து எல்லாம் பண்ற இடம் கிடையாது. உலகம் போற இடம்லாம் எப்படி இவனை கீழே தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கிற இடம். 1000 இடையூறுகளை பிளாக்கேஜஸ் போடுகிற ஒரு உலகம். உங்கள் முன்னேற்றத்துக்கு 1000 தடைகளை ஏற்படுத்துகிறது தான் உலகம். அது சிஸ்டமே அப்படிதான். பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, சும்மா இருக்க மாட்டான். நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா அவனுக்கு உருன்னு ஆயிடுது. அவனுக்கு ஏதாவது ஒன்று தொல்லை கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு அதான் உலகம். உலகம் ஒரு மாதிரி ஒரு மீன் மென்டாலிட்டி பாருங்க. எப்படியாவது இன்னொருத்தனுடைய முன்னேற்றத்தையும் வாழ்வையும் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். நான் இந்த சிஸ்டம்ல இல்ல, இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த சிஸ்டம் படி வாழல. எனக்கு அதை விட ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. அது என்னன்னா, இவங்க போடுகிற இடையூறெல்லாம் தாண்டி தாண்டி போக செய்கிற என்னை தூக்குகிற ஒரு சக்தி எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடையூறு போட்டாலும் அத்தனை இடையூறு தாண்டக்கூடிய ஒரு சக்தி எனக்காக என் நிமித்தம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என் பட்சத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது எப்ப கிரியை செய்கிறது? நான் கேட்கிறேன், அதனால கர்த்தருடைய உதவியை நாடுகிறேன், அதனால. அப்பேற்பட்ட ஒரு சக்தி எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த உலகத்தில் 1000 பொல்லாதவர்கள் இருக்கலாம், 1000 பேர் தடுக்கலாம், 1000 பேர் அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்கலாம். அது நடக்காது. ஏன் என்று சொன்னால், நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். நான் கேட்கிறேன், நான் பெற்றுக் கொள்கிறேன். அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில விளங்குகிறது. அவருடைய வல்லமை விளங்க வேண்டும் என்றால் நான் கேட்கணும். இல்லைன்னா அவர் இன்டர்ஃபியர் ஆக போகிறது இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு இதுல பார்த்தோம். நம்ம நான் கேட்காமல் அவர் என்னுடைய வாழ்க்கையில தலையிடுவது கிடையாது. அவர் சொல்ற உங்களுக்கு கொடுத்துற வாழ்க்கையை நீ வாழ்ந்து, அதுதான் ஜெபம். நீ இப்ப ஏதாவது பூமியில் நடக்க வேணுமோ, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேணுமா, நீ கேட்க வேணும், அப்பதான் நடக்கும். அது நீ கேட்காமல் நடக்காதுன்னு சொல்றாரு. ஆகவேதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் கேட்கும் போதெல்லாம் அவர் மறு உத்தரவு அறிவிக்க. என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கலன்னா நான் இன்னும் கேட்கலன்னு அர்த்தம். கேட்டால் அவர் செய்வார். கேட்டால் எனக்கு கிடைக்கும், நிச்சயமா அதை செய்வார். இருக்கீங்களா? சரி, பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் சூழ்நிலை மோசமா இருக்குது, ஆனா அது ஏன் மோசமா இருக்குதுன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நீ உன்னை சரியாக்கி கொண்டு என்னிடத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு
மன்னித்து தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பது. தேசத்தையே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேசத்தையே ஆசீர்வதிப்பார்? அப்ப கர்த்தர் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய தொழிலே, நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் அவர் தம்முடைய வல்லமையை ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானத்தை, அவருடைய கிருபையை அங்க காண்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய சொந்த பலத்தில் நீங்க செய்யணும்னு அவர் விரும்பல. அவர் சொல்றார், உனக்கு பலன் வேணுமா, என்கிட்ட இருக்குவா. உன்னை எல்லாம் தடை செய்கிறதா, உனக்கு எல்லாம் இடையூறா வருகிறதா, அதையெல்லாம் மேற்கொள்ளுகிற பலத்தை தரத்துக்கு தான் நான் இருக்கிறேன். உன்னை தூக்குகிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். எல்லா மலையும் உன்னை தாண்ட வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். இந்த சக்தியில காட்டில அப்பாற்பட்ட சக்தி நான். ஆகவே நான் இருக்கிறேன், என்கிட்ட கேட்டால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஜெபம். என்னுடைய சூழ்நிலைகளில் கர்த்தரை நான் வரவேற்று கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும். அப்படி ஜெபம் பண்ண சொன்னார். ஏன் ஜெபம் பண்ண சொன்னார்? கர்த்தருடைய சித்தம்னா அது நடக்கும் பிரதர்ன்றாங்க சிலர். அவர் சித்தம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமே பிரதர், நம்ம அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுமா? இல்ல இல்ல, இயேசு சொன்னாரு, இப்போ இந்த விதமாய் ஜெபம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படி ஜெபம் பண்ணுங்க? அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய தொழிலில், எல்லாவற்றிலும் சித்தம் செய்யப்படட்டும் என்று அப்படி ஜெபித்தால் தான், கர்த்தருடைய சித்தத்தை கோரினால் தான் அது நடக்கும். அதனால்தான் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இல்லைன்னா சொல்லிருப்பாரு, என் சித்தத்தை பற்றி நீ விட்டு நான் பாத்துக்கிறேன், அது பாட்டுக்கு நடக்கும்னு சொல்லல அவரு. இருக்கீங்களா? சரி, மூன்றாவது, எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் அவைகள் ஜெபமே இல்லை. முதலாவது இதான். மூன்றாவது, ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேரு என்னையா நீங்க சொல்றீங்க எல்லா ஜெபமும் கர்த்தர் கேட்கிறாரு, 100% பதில் தர்றாருன்றீங்க. ஆனா நான் இதுக்காக ஜெபிச்சேன், அதுக்காக ஜெபிச்சேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையே. அந்த ஜெபம் ஒருவேளை ஜெபமா இருக்காது. கொஞ்சம் கரெக்டா அதை பார்க்கணும். ஜெபத்தை செக் பண்ணணும், கர்த்தரை செக் பண்ணாதீங்க. அந்த ஜெபத்தை செக் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க, சில காரியங்களை சொல்லுகிறேன். நிறைய பேரு செய்கிற ஜெபம் எல்லாம் ஜெபமே கிடையாது என்கிறது திட்டவட்டமாய் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். சிலர் சொல்றாங்க, நீங்க என்ன ஜபிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும் உங்க உள்ளத்துல என்ன இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நீங்க என்ன ஜபிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்ல, கடவுள் அறிவார். உங்க உள்ளத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன தேவைன்றது கடவுள் அறிவார். அதனால நீங்க என்ன ஜபிக்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை என்கிறார்கள். அப்படி இருந்துகிட்டு என்ன கேட்கிறோன்றதா முக்கியம் இல்லையா? அதனால என்ன பண்றாங்க இவங்க எல்லாம்? எப்படி ஜபிக்கிறவங்கன்னா, நம்ம எல்லாரும் அமைதலாக வாயை பொத்தி கொண்டு சைலண்ட் பிரேயர் ஒரு நிமிஷம் செய்வோம் அப்படின்னு எல்லாம் அப்படி நிற்கிறாங்க. தான் ஜெபம் அவங்களுக்கு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணினையா, ஒன்னும் நடக்கலையா? என்ன ஜெபம் பண்ணீங்க? நான் சொல்றேன், there is no such thing as silent prayer. சைலண்ட் பிரேயர்னு ஒன்று வேதத்தில் கிடையவே கிடையாது. சாரி. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பவும் 6ஆம் அதிகாரத்துக்கு. மத்தேயு 6:5 முதல். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள், அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். இதை பிடிச்சுக்கிறாங்க நிறைய பேர். சொல்லியிருக்கையா ஜெபத்தை பற்றி இயேசுநாதர் சொல்லும் போது சொல்லிட்டாரு, நீ ஒண்ணு கேட்க வேணாம், நீ ஜெபம் பண்ணதுக்கு முன்னாலேயே உனக்கு என்ன தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி இருக்க. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, அறிந்திருக்கிறார்னா ஜெபம் பண்ண வேணாமா? அடுத்த வசனம் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. உங்கள் பிதா ஏற்கனவே உங்களுக்கு தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அப்படின்னா ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம்.
அப்ப அவர் அறிந்திருக்கிறாரு, சரியா புரிந்து கொள்ளணும் என்ன அர்த்தம்னு. அறிந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அப்புறம் அறிந்திருந்தும் நான் ஏன் ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்திருக்கிறார், ஏற்கனவே நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அவர் அறிந்திருக்கிறார், இல்லைன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அவர் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே. இவ்விதமாய் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 11. இதே காரியத்தை அங்க பாருங்க, இன்னும் சில தகவல்கள் இருக்குது. லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். சிலர் சொல்றாங்க இல்லையா, என்னையா ஜெபத்தை பற்றி என்ன பெருசா பேசுறீங்க, எல்லாரும் தான் ஜெபம் பண்றேன், நான் சின்னதுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சின்ன பாப்பா வந்ததுல இருந்து எனக்கு ஜெபம் பண்ண கத்து கொடுத்தாங்களாக்கும், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பெருசா போதிக்க வேண்டியது இருக்குது. இவங்க பாருங்க, சீஷர்கள் இயேசு ஜெபம் பண்றதை பார்த்துக்கிட்டு இருந்து அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, நம்ம ஜெபம் பண்றதுல ஏதோ பெரிய மிஸ்டேக் இருக்குது, நம்ம இந்த ஓல்ட் டைம் ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் மாத்தணுத. ஏன்னா இவர் ஜெபம் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. இவர் எப்ப ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறாருங்கிறாரு, இவர் வேற விதமா ஏதோ ஜெபம் பண்றாரு போல இருக்கு. இவருடைய ஜெப மெத்தடை கத்துக்குவோம். நம்ம யோவான் ஸ்நானன் கத்திட்டு இருந்தோம், அது போதாது, இவர் நமக்கு ஜெபம் பண்ண கத்து தர வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்கிறார்கள். எங்களுக்கும் போதிக்க வேண்டும், அவன் போதித்தான் யோவான் ஸ்நானகன், நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களை சொல்கிறேன், ஜெபத்தை குறித்து இன்றைக்கு போதனை அவசியம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, தமிழ்ல அவ்வளவு எடுத்த உடனே அது வரல. 4ஆம் வசனத்துல பாருங்க, அந்த பரமண்டலத்தில் பிதாவே ஜெபத்தை சொல்லிட்டு கடைசியா வரும்போது, தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று எல்லாரும் சொல்லுங்க. என்றுக்கு அப்புறம் என்ன வருது, சொல்லுங்கள். அப்ப ஜெபம்னா வாயை திறந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சைலண்ட் பிரேயர் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, பரலோபிதா ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார், ஆனால் நான் சைலண்ட் அப்படி நின்று போயிடுறேன் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார், அப்புறம் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது இப்படி எல்லாம் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்றாரு. ஏன் சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும்னா கர்த்தர் சொல்றாரு சொல்லுங்கள் என்று சொல்லி. அவர் சொல்றாரு நின்று கொண்டு சைலண்டா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இவளெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்கள். அதுக்குதான் வாயை கொடுத்திருக்காரு கர்த்தர். சொல்லுங்கள், உங்கள் வாயின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். சொல்லுங்கள், என்ன ஜெபிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு உண்டாகும், என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார்னு சொல்றாரு. அப்ப கேளுங்கள் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, அவர் சொல்றார் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே சைலண்ட் பிரேயர்னு ஒண்ணும் கிடையாது. இன்னொரு காரியம், சிலர் சொல்றாங்க, நீங்க என்ன ஜெபம் பண்ணா என்னங்க, கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறதுதான் கொடுக்க போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எது பெஸ்ட். அதனால நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன பெஸ்ட் நினைக்கிறாரோ அதுதான் கொடுக்க போறாரு. எது சிறந்ததுன்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கொடுக்க போறாரு. நீங்க கேட்கறதா கொடுக்க போறாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிட்டு அதனால ஜெபத்தை பற்றி ஒரு அலட்சியம் பாருங்க. அவர் என்ன சிறந்தது நினைக்கிறாரோ அது கொடுக்கட்டுமே, நான் கர்த்தருடைய கையில விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார் என்று அவர் நினைச்சு கொடுக்கட்டும், அதுதான் சிறந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ask and it shall be given unto you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ அது, வேற ஒன்று இல்ல. அதனாலதான் சொல்றார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ஒன்ன கேட்டு இன்னொன்னு பெற்றுக் கொள்றது இல்ல. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோம், கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். இது ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபல் பாருங்க. என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
சில சொல்றாங்க, ஐயா நான் ஜெபம் பண்ணையா, எனக்கு 10,000 ரூபாய் வேணும்னு ஜெபம் பண்ணேன், பெரிய தேவை இருக்குது என் வாழ்க்கையில, இந்த 10,000 ரூபாய் இருந்தாதான் என் தேவை சந்திக்கப்பட்டு ஜெபம் பண்ணேன், கொடுத்தாரியா ஆண்டவர் 2,000 ரூபாய் கொடுத்தாரு, சரின்னு ஏத்துக்கிட்டேன்யா. இல்ல 10,000 ரூபாய் கண்டிப்பா வரும். நீங்க 2,000 ரூபாய் ஏத்துக்கிட்டு இவ்வளவுதான் கொடுத்தாருன்னு நீங்க எதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட நின்றுங்க பேசாம, அவ்வளவுதான். அது உங்களுடைய பொறுப்பு. சிலர் சொல்றாங்க, நான் என்னையா நான் சைலண்ட், நீங்க சொல்ற மாதிரி சைலண்ட் பிரேயர் இருக்குது, ஏன்னா நான் சைலண்டா ஜெபம் பண்ணே சில காரியங்கள் நடக்குது. நான் சொல்றேன் ஜெபம் பண்ணாமலே நிறைய காரியம் நடக்குது. நீங்க என்ன சைலண்டா ஜெபம் பண்றது? ஜெபம் பண்ணாமலே நிறைய காரியம் நடக்குதுங்க. ஜெபம் பண்ணியா எல்லாம் கிடைச்சது உங்களுக்கு? நீங்க மூச்சு வாங்கி இருக்கிறீங்க, கத்தட்டு மூச்சை பெற்று இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணியா கேட்டீங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மூச்சை தாரும் அப்படின்னு மூச்சை கொடுத்தாரா? கிடையாது. இந்த பூமியில எவ்வளவு காரியங்களை வச்சிருக்காரு. மழை பெய்யுது, நீங்க ஜெபம் பண்ணதுல மழை பெய்யுது. ஒருவேளை மழை இல்லைன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி மழை பெய்யலாம், பட் மழை இந்த பூமியில சாதாரணமா பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. வேதம் சொல்லுது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்யுதான். வெயில் அடிக்குது, சூரியன் எல்லாருக்கும் உதிக்குது, மழை எல்லாருக்கும் பெய்யுது. இதுக்கு ஒரு பெரிய ஜெபம் தேவையில்லை. அதனால சிலர் சொல்றாங்க, நான் கேட்காமலே நடக்குதுங்க, நான் ஒன்னும் கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு நான் வந்து சைலண்ட் பிரேயர் தான் பண்றேன், ஆனா நடக்குது. நீங்க சொல்றது அவ்வளவு சரியா தெரியல எனக்கு. சைலண்ட் பிரேயர்ல நடக்கல, பிரேயர் இல்லாமலே சில காரியங்கள் நடக்கிறது என்கிறது தான் உண்மை. பொதுவா எல்லாருக்கும் சில நன்மைகள் வந்து கிடைக்கிறது. அதுக்கு என்ன பேருனா காமன் கிரேஸ் பேர். பொதுவாக எல்லாருக்கும் தேவன் அளிக்கும் ஒரு கிருபை. தீயோருக்கு நல்லோருக்கு எல்லாருக்கும் சில காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார், பொழைச்சிட்டு போன. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கெட்டவங்க கூட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறவர்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், மீட்கப்பட்ட ஜனத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி அவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கேட்டாதான் அது நடக்கும் ஒழிய கேட்காமல் அது நடக்காது. ஆகவே நான் 10,000 ரூபாய்க்காக ஆண்டவர்கிட்ட கேட்டா 2,000 ரூபாய் வந்த உடனே ஆண்டவர் என்ன 10,000 ரூபாய் ரிக்வெஸ்ட் இது பண்ணி அடிச்சுட்டு 2,000 போட்டு இதான் ஓகே போ, இவ்வளவு போதும் உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்த கெட்டு போவேன்னு நினைச்சிருக்காருன்னு நான் நினைக்கல. கிடையாது. இந்த 2,000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன் ரெடி, அதையும் விடுறது இல்லை. ஆனால் அந்த 10,000 வர்ற வரைக்கும் நானு ஓய மாட்டேன். எனக்கு கண்டிப்பா அந்த 10,000 வந்து தீரும். அதுல இருந்து எனக்கு கண்ணை எடுக்க மாட்டேன். நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப அதை விசுவாசிக்கணும். எதை கேட்டனோ அதுல இருந்து மனசு எடுத்துடக்கூடாது. நான் எதை கேட்டுக்கொள்ளணும் அதுதான் எனக்கு செய்யப்படும். இப்படிதான் நிறைய பேர் பிரேயரை மிஸ் பண்ணுகிறது பாருங்க. சொல்றாங்க எல்லாத்தையும் கர்த்தருடைய கையில விட்டங்க, கர்த்தர் என்ன செய்யறாரோ செய்யட்டும். சரி, மளிகை கடைக்கு போறீங்க, அவர்கிட்ட பார்த்துட்டு ஐயா உங்க கையில விடுறேன் எல்லாத்தையும், எங்க வீட்டு பொழப்பு இன்னைக்கு உங்க கையில தான் இருக்குது, இந்த மாசத்துக்கு என்ன பருப்பு கொடுக்குறீங்களோ சரி, என்ன அரிசி கொடுக்குறீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ என்ன சாமான் கொடுக்குறீங்களோ அதை வச்சு நாங்க பண்ணிக்கிறோம் ஐயா, தயவாய் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது. நீங்க போறீங்க, காசை கொடுத்து இது வேணும், இப்படி அரிசி வேணும், இந்த விலைக்கு வேணும், இந்த மாதிரி பருப்பு வேணும், இந்த மாதிரி மிளகா வேணும், அது வேணும் இது வேணும், எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து வாங்குறீங்க. சரியா இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சு இது கேட்டதை கொடு, நான் கேட்டது ஒண்ணு நீ கொடுத்தது ஒன்னு கேட்கறீங்க. அவ்வளவு கரெக்டா கேட்கறீங்க. அம்மா மாதிரி துணி கடைக்கு போறீங்க, புடவை வாங்க போறீங்க, நீங்களா பார்த்து ஒண்ணு கொடுங்கன்னு சொல்றீங்களா? எந்த ஒரு அம்மாவும் ஏமாந்தவங்களா இருக்கலாம், வாங்க அது மட்டும் தவற மாட்டாங்க. நான் கேட்டதை கொடு. அங்க போய் பாருங்க, எடுத்து அவன் 1000 புடவை எடுத்து போட்டு வச்சிருக்கான், அவ்வளத்தையும் எது வேணும்னு சொல்லி அவ்வளத்தையும் பார்த்துட்டு வெளியே போறவங்க உண்டு வேண்டான்ட்டு. நான் என்னத்த பண்ண, இங்கேயோ என்னத்தையோ பார்த்துட்டாங்க, யாரோ என்னவோ போட்டுட்டு இருந்தது பார்த்துட்டாங்க, அதை தேடிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாது அது. அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடுன்னு போட்டு 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 உள்ள எதையோ தேடுது, எதையோ மனசை வச்சிருச்சு, அதை தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன அது காணுமே, சரி போயிட்டு அப்புறம் வரங்க போறாங்க. ஏன்னா எது வேணுமோ அதுதான் வேணும். இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மனதை எதுல வைக்கிற? என்னுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்றியா, அதை மதிக்கிறியா, அதை கனம் பண்ணுகிறியா, அதை முன்னால வைக்கிறியா, அதை விசுவாசிக்கிறாயா, அதை எதிர்பார்க்கிறாயா, அப்படிதான் எனக்கு நடக்கணும்னு விரும்புகிறாயா, இல்ல எது வேணா நடக்கட்டுங்கன்னு விரும்புகிறாயா? நீங்க வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களுக்கு முன்னால வச்சு இதுதான் எனக்கு நடக்க வேணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தருக்கு அதுல பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. ஏன்னா அவர் சொல்றாரு, என்ன வேணா நடக்க வேணும் என்று இவன் வாழல, நான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே குறிப்பா இவன் நான் சொன்னதை கேட்கிறான், ஆகவே நான் சொன்னதை அவனுக்கு செய்வேன் என்று செய்கிறார். அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இருக்கீங்களா? திருப்போம் 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்குது? இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால், எல்லாம் சொல்லுங்க, எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த தைரியம் முதல்ல உள்ள வரணும். ஜெபத்துக்கு முன்னால அவரை குறித்து ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். என்ன தைரியம்? நாம் கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம். எப்படி வருது அந்த தைரியம்? நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த தைரியத்தோட ஜெபம் பண்ண பெற்றுக்கொண்டோம்னு அறிவு. பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாலே பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் சொல்றது சரியா இல்ல. பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே ஜெபித்த உடனே நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோமா? எப்படி இந்த தைரியம் வரும்? இந்த தைரியம் எப்படி வரும்னா, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற தைரியம். கேட்டால் எதை கேட்டாலும் அது செய்வார் என்கிற தைரியம் எப்படி வருகிறதுன்னு சொன்னா, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அவருடைய சித்தம் எங்க இருக்குது? அவருடைய வார்த்தையில இருக்குது இல்லையா? நான் சில நேரத்தில் ஒரு 4-5 நாள் ஊருக்கு போயிடுறேன். ஏதாவது பார்த்து இல்லை என்ன செய்யணும்னு சொல்ல முடியலன்னா என்னால என்ன பண்ற, ஒரு பாயிண்டா எழுதி வைக்கிறேன். இதெல்லாம் செய்ய வேணும். ஆபீஸ்ல கொடுத்துட்டு போறேன். இதெல்லாம் செய்ய வையுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு போறேன். அப்ப அந்த பேப்பரை தூக்காசி அது கிடக்குது தூக்கி போடல இல்லை. அவங்க அந்த பேப்பர் பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஓஹோ, இதெல்லாம் வந்த உடனே கேட்பாரு. இப்போ 1, 2, 3, 4 எல்லாம் கரெக்டா செய்து முடிப்போம். இத்தனை வேலையை செஞ்சு முடிச்சாச்சுன்னு பாக்குறேன். ஏனென்றால் இதுதான் என்னுடைய சித்தம். அதை ஒரு பேப்பர்ல எழுதி கையில கொடுத்திருக்கிறேன் சித்தம்னு இல்லையா? நாம எல்லாம் பண்றோம். ஆபீஸ்ல மெமோன்றாங்க, அதை எழுதி கொடுத்து கையில செய்ய இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம். நம்ம கர்த்தர் சொல்றாரு. அது ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னா, பிசிக்கலா நாம அங்க இல்ல, சரீர பிரகாரமா அங்க நின்றுட்டு சொல்ல போறது இல்ல. அதனால எழுதி கொடுத்துட்டு போயிடுறோம். சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது, அதுக்குதான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அங்க போறேன், ஆனா எழுதி உனக்கு கொடுத்துட்டு போறேன். இதன்படி செய். சித்தம் எங்கன்னு தேடிட்டு இருக்க கூடாது. சித்தம் எங்க இருக்குது? இங்க இருக்கிறது. இங்க இருக்கிறதன் படி செய். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி செய். இங்க எழுதி இருக்கிறதன் படி செய். அப்ப நான் சொல்லுகிறேன், இதுதான் அவருடைய சித்தம்னா, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் கேட்கிறது எதுவோ அது நமக்கு கிடைக்கும் என்கிற நமக்கு நாம் இதுதான் அவருடைய சித்தம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று தைரியம் வரும் சொன்னா, அப்ப அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் நமக்கு வர முடியும். இப்படி சொல்லலாம், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற தைரியத்துக்கு பதிலாக இப்படியே சொல்லிடலாம் டைரக்டா, அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நமக்கு தைரியம் உண்டாகும். உங்களுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணுமா உள்ளத்துல? நான் கேட்டா கிடைக்கணும்ன்ற தைரியம் உண்டாக வேண்டுமா உள்ளத்துல? நீங்கள் வார்த்தையின் மனுஷராக வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வகிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எடுக்க வேண்டும், அதை முன்வைக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை உள்ளத்துல வைக்க வேண்டும். ஏனென்றால் இதுல இருந்து தான் தைரியம் உண்டாகிறது. இதன்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் சொன்னா, வார்த்தையின்படி கேட்டால், அப்ப நான் வார்த்தையை ஜெபிக்கும் போது எனக்கு உள்ள தைரியம் உண்டாகிறது. அவருடைய வார்த்தையை சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் பதில் அளிக்கிறார். சிலர் சொல்றாங்க ஆங்கிலத்தில், சிலர் எப்படி ஜெபம் பண்றாங்க, லார்ட் கம் பை ஹியர் லார்ட், we need you லார்ட். கர்த்தாவே நீர் இங்க அவசியம் தேவை, இந்த பக்கம் வந்துட்டு போகும் ஆண்டவரே அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்ற, எதுக்கு நான் வரணும்? நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நீ அதை கொஞ்சம் படிச்சு பார்த்து, அங்க எல்லாம் மெமோலாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன், எல்லாம் கரெக்டா 1, 2, 3 அதெல்லாம் படிச்சு பார்த்து என்ன செய்யணும்னு செய்யப்பா. சும்மா அங்க இருந்துட்டு கம்பை ஹியர் லார்ட் கம்பை ஹியர் லார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ எம் நாட் கோயிங் டு கம்பை. என்னைக்கு நீ பைபிளை வாசிக்க போற? என்னைக்கு வேதத்தை புரிஞ்சுக்க போற? இப்படிக்காக நான் கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார், எனக்கு செவி கொடுக்கிறார் என்ற தைரியம் வேற எதுலையும் வர முடியாது. எப்படி வர முடியும்? அவருடைய வார்த்தையின்படி கேட்டால். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார் தைரியம் வருமா? அப்ப அவருடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் எனக்கு தைரியம் உண்டாகும். இன்னும் ஒரே ஒரு வசனம் டக்குன்னு முடிப்போம். எபிரேயர் 11 4வது காரியம். ஏன் ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார்ங்கிறது குறித்த நிச்சயம் நமக்கு உண்டாக முடியும் என்றால், கர்த்தர் பலன் அளிக்கிறவர். எபிரேயர் 11:6 கர்த்தர் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் பலன் அளிக்கிறவருங்க. பலன் அளிக்கிறவர்னா என்ன சொன்னா, ரிவார்டர்னு வருது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா.
ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த ரிவார்டு நிமித்தமாக நீங்க முன்னிருந்ததை விட இன்னும் நல்லா ஆவீங்களா இல்ல இன்னும் மோசமாயிடுவீங்களா? ரிவார்டு உங்களை மேன்மைப்படுத்துகிறதா அல்லது உங்களை ஒன்றுமில்லாமலாக்குகிறதா? ரிவார்டு நம்ம மேன்மைப்படுத்துகிறது இல்லையா? ஒரு ரிவார்டை நாம் பெறுகிறோம்னா அது நிமித்தம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மைதான் உண்டாகிறது. அப்ப ரிவார்டு என்கிறது நம்மை இருந்ததை காட்டிலும் மேன்மையாக்கும்படியாய் வருகிற ஒரு காரியம். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரா, நம்ம எடுத்து நாம் இருக்கிறதை காட்டிலும் நம்ம நன்றா ஆக்கும்படியாக அதற்காக பலன் அளிக்கிறவராம். அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் உண்டென்று விசுவாசிக்கிறார்கள், அதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் உண்டென்று விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க உலகத்துல. ஆனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப குறைவு. பலன் அளிக்கிறாரா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆகவேதான் சொல்லி இருக்கிறது வேத வசனத்திலே, godliness is profitable. தேவ பக்தி எல்லா விதத்திலும் மிகுந்த பலன் அளிக்கக்கூடியதா இருக்குது. எனக்கு பாதுகாப்பு, எனக்கு பராமரிப்பு, எனக்கு தெய்வீக சுகம், எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம், பெருக்கம் எல்லாம் எனக்கு தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை வாழும் போது, கர்த்தருக்காக வாழும் போது உண்டாகிறது. அதுல பலன் இருக்குதுங்க. எத்தனை பேர் பலன் பெறுகிறீங்க? கர்த்தருக்காக வாழ்றதுல பலன் இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, வாலிபனே வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டிகளை நின. ஏன்னா வயசான காலத்துல என்ன பண்ண போறீங்க? அப்ப நினைச்சு அதுக்கப்புறம் நினைச்சு என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் வாழ்க்கை முழுக்க கடந்து போச்சு, நிறைய பலன் கிடைச்சிருக்கும், வாழ்நாள் முழுக்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். அதனாலதான் சொல்லுது, வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகள் நினை. ஏன்னா இப்பவே நினைச்சிட்டுனா நிறைய அதனுடைய பலன்கள் பலாபலன்கள் அதிகமா இருக்கிறது. ஆவியில், ஆத்மாவில, சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, எல்லா விதத்திலும் நல்ல பலாபலன்களை அது உண்டு பண்ணும். ஆகவேதான் வாலிப நாட்கள் சிருஷ்டிகரை நினை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் வேதவசனம் இப்படி சொல்றது பாருங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம் 1 முதல் 14 வசனங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பேற்பட்ட பலன்! இந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படி அதுக்கு செவி கொடுத்து அதுபடி செய்வாயானால் இது சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும், உன்னை மேற்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பலன். அந்த பலனெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் இருக்குது. தெய்வீக பாதுகாப்பு இருக்குது, விடுதலை இருக்குது, சுகம் இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப தேவனுக்காக வாழ்கிறது என்கிறதுல பலன் இருக்கிறது. சங்கீதம் 1 வாஸ்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? அவன் ஒண்ணு இல்லாம போறது இல்ல. கர்த்தரை நம்புகிறவன் ஒண்ணு இல்லாம போறது இல்ல. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அவன் என்ன நடக்கும்? அவன் நீர்க்காலின் ஓரமாய் தன் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இதுதான் பலன். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு பலன் இருக்குது பாருங்க. அவர் பலன் அளிக்கிறவர். அப்ப நான் கர்த்தர் உண்டென்று மட்டும் விசுவாசிக்கல, அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி பலன் அளிக்கிறாரு? என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கிறது, என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. பாருங்க 37வது சங்கீதத்தில் சொல்லி இருக்குது எந்த அடிப்படையில நமக்கு நம்ம அவர் ஆசீர்வதிக்கிறார். 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வான். என்ன கொடுப்பார் கர்த்தர்? சில சொல்றாங்க ஏதோ ஒண்ணு கொடுப்பாருங்க, என்ன வேணா கொடுக்கட்டும் அவர், நான் வாங்கிக்கிறேன். கிடையாது. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். இருதயத்தில் என்ன வேண்டுதல்கள் இருக்குது? வேண்டுதல்கள் இருக்குதா? வேண்டிக் கொள்ளுகிறீர்கள் அதையாவது, எதை கொண்டாவது எதை கொடுத்தாவது வேண்டிக் கொள்ளுகிறீர்களா? அநேகம் பேருக்கு இதை நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தர் செய்வாராங்க, என் இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் செய்வாரா, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் செய்வாரா, நான் வாஞ்சிக்கிறதெல்லாம் எனக்கு நடக்குமா என்று அநேகர் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது நிச்சயமாய் செய்வார் என்று. அநேகருக்கு என்ன நம்ப முடியலன்னா, கர்த்தர் இவ்வளவு செய்வாரா ஒரு மனுஷனுக்கு? ஏனென்றால் நிறைய பேர் போதிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்னும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் அருள் செய்வார் என்று. ஆகவே அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நான் வேண்டிக் கொண்டேன் என்றால் கர்த்தர் எனக்கு அதை அருளி செய்வார். அநேகருடைய உள்ளத்திலும் மனதிலும் சில காரியங்கள் அப்படியே ஒரு கட்டடம் மாதிரி கட்டி ஒரு கோட்டை மாதிரி எழும்பிடுச்சு. என்னன்னா, கேட்ட என்ன பயன்? அவர் செய்யறதுதான் செய்ய போறாரு, நான் கேட்டு ஒன்னும் பயன் இல்லை.
வேதவசனம் சொல்லுது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். ஆகவே அந்த கோட்டையை தகர்த்தெறிங்க. இன்னைக்கு நான் கேட்ட என்ன பயன்? எனக்குன்னு ஒரு எல்லை கோட்டை வச்சுட்டாரு, எனக்குன்னு ஒரு கோடை விரிச்சுட்டாரு, அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் செய்வார், அதுக்கு மேல செய்ய மாட்டாரு. சிலருக்கு அநேகருக்கு அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு பாருங்க. எனக்கு இவ்வளவுதான், எனக்கு இது மேல தேர முடியாதாக்கும். நான் வந்த பின்னணி எப்படி, நான் வந்த படிச்ச படிப்பு என்ன, நான் இருக்கிற ஜாதி என்ன, என்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் முன்னோர்கள் என்ன, அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் இதுக்கு மேல போக முடியாதுன்னு சொல்றாரு. நான் இங்க இந்தியா தேசத்துல தான் இருக்கிறேன், இதுக்கு மேல என்ன செய்வார் கர்த்தர், இவ்வளவுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சிலர் முடிவு கூறுறாங்க. அந்த முடிவுகள் எல்லாம் தூக்கி எறியுங்கள், எண்ணத்தை விசுவாசியுங்கள். என் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் எனக்கு அருளி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நிச்சயமாய் உத்தரவு கொடுக்கிறவர். அவர் ஜெபத்தை எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். தம்முடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்று ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறது. கேட்கப்படவில்லை என்றால் அது சரியான ஜெபம் அல்ல. கர்த்தர் பலன் அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எனக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். நான் மிகுந்த கனிகள் உடையவனாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முதல் காரியம் என்ன? கர்த்தர் என்று ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறார் என்கிற நிச்சயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகமா வளர்க்க வேணும். அதை வெறும் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிச்சயத்தை. நான் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். எந்த அளவுக்கு வளர வேணும்? இயேசு போல வரணும். கர்த்தாவே, நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு நீ தருகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார். அங்க அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் விடக்கூடாது, வளர வேண்டும் அந்த நிச்சயத்தில். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாபெரும் அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே. தூரமாயிருந்த நாங்கள், அந்நியர்களாயிருந்த நாங்கள், பரதேசிகளாயிருந்த நாங்கள், தேவனுக்கு தூரமான பாவிகளாயிருந்த எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை ரட்சித்து பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியிலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்கிற பெரிய ஒரு பாசிபிலிட்டி எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறீர். நாங்கள் சிலர் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுடைய சித்தமாக இருக்குது. இந்த பூமியிலே எங்களை கொண்டு உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில பரவ வேண்டும் என்று உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நீர் சொல்லி இருக்கிறது, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் என்று. உங்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், உமக்காக இங்கே இருக்கிறோம், உங்களுடைய ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம். உங்களுடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆகவே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எல்லாம் செய்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை உள்ளத்திலே வளரட்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் கேட்டுக்கொள்கிற எல்லாம் கிடைக்கும், கேட்டுக்கொள்கிற எல்லாம் கிடைக்கிற விதத்தில் நான் ஜெபிக்க முடியும் என்கிற அறிவும் ஞானமும் உண்டாகட்டும், விவேகம் உண்டாகட்டும், இது குறித்த வெளிப்பாடு உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர், அதன்படி செய்கிறவர், என் இருதயத்தின் வேண்டுதல் எனக்கு அருள் செய்கிறவர் என்கிற எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் பதியட்டும். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவருடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பூமியில் உள்ள காரியங்கள் ஒருவேளை சிலருக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிர்மறையாய் தோன்றினாலும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
இந்த எதிர்மலையான சூழ்நிலையெல்லாம் தாண்டி செல்லும்படியா எனக்கு உதவுகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிற தேவன். என்னை தடுக்கிற உலகம் இருக்கிறது, ஆனால் எனக்குள்ளே என்னை வெற்றி பெற செய்கிற கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியத்தோடு ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். கர்த்தாவே, வெற்றியை நிலைநாட்டட்டும். தேவ ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். உமக்கு கனமகிமை துதி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு வெற்றியை குறித்து பேசுகிறேன். வெற்றி வாழ்க்கையை குறித்து வாருங்கள், நிச்சயமா வந்து கலந்து கொள்ளுங்கள். எனக்கு இன்பம் வேதனை கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வாம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கி சென்றால் எம்பாய் நீங்கி சென்று அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாற்றிலே. அவை வானுபூமி போல நீங்கிற்றே. அந்த மரதிக்கரவுள்ளே ஆழ்ந்தது நன்று. ஆமே அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. வானபூமி போல நீ அன்பர் மரதிக்கடலுள்ளே ஆழ்ந்தது நன்று. ஆமே சுத்தமானே எப்போதும் அப்பா இயேசு என்னோடு தங்குவார். அப்போ என் பாக்கியமாம். எப்போதும் பாட்டு பாடும் அப்பா வீட்டினிலே வாழ்வேன் பேரின்பமே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானபூமி போல நீங்கிற்றே. அன்பர் மரதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்று. ஆமே சுத்தமானே.